ஏய் ஜோக் பண்ணுறியா இல்லை சீரியஸாக தான் சொல்கிறியா? ஆர் யூ சீரியஸ் அப்படின்னா சீரியஸாக தான் சொல்கிறியா? ஆர் ஜஸ்ட் ஜோக்கிங் இல்லை ஜோக் பண்ணுறியா? ஆர் யூ சீரியஸ் ஆர் ஜஸ்ட் ஜோக்கிங்? நீ ஜோக் பண்ணுறியா இல்லை சீரியஸாக தான் சொல்கிறியா? அவன் யார் பேச்சுமே கேட்குறதில்ல, அவன் யார் பேச்சுமே கேட்க மாட்டான் அப்படின்னு பேசணும். ஹி நெவர் லிசன்ஸ் டு எனி ஒன். ஹி நெவர் லிசன்ஸ் அப்படின்னா அவன் கேட்கவே மாட்டான், அவன் லிசன் பண்ணவே மாட்டான். ஹி நெவர் லிசன்ஸ் டு எனி ஒன். அவன் யார் பேச்சுமே கேட்க மாட்டான். எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். எல்லாமே இது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, எல்லாமே இது ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். எவ்வளவு நேரம் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டே இருப்பேன்? சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னா கிளம்புறதே இல்லை. எவ்வளவு நேரம் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டே இருப்பேன்? ஹவு லாங் டு யூ லுக் அட் யுவர் ஃபேஸ் இன் த மிரர்? ஹவு லாங் டு யூ லுக் அட் யுவர் ஃபேஸ் இன் த மிரர்? எவ்வளோ நேரம் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டே இருப்ப நீ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ டிசர்வ் பெட்டர். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ டிசர்வ் பெட்டர் அப்படின்னா நான் இன்னும் தகுதியானவன், நான் இதை விட இன்னும் தகுதியானவன் அப்படின்னு அர்த்தம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட நான் அந்த மாதிரி பேசுகிறேன். செலவு, அதாவது கடன் இருக்குங்கிற, அது இருக்குங்கிற, இது இருக்குங்கிற, அப்புறம் எதுக்கு வரவுக்கு மீறின செலவு பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணிகிட்ருக்கேன் நீ மச்சான், ஐ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு அவன் சொன்னான்னா என்ன அர்த்தம்? நான் இதை விட இன்னும் நான் இப்போ பண்ணிகிட்ருக்க செலவெல்லாம் என்ன செலவு? ஒரு நாளைக்கு நான் 10,000 20,000 செலவு பண்ணணும், அந்த அளவுக்கு நான் தகுதியானவன் அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். ஐ டிசர்வ் பெட்டர் அப்படின்னா நான் இன்னும் தகுதியானவன், இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அர்த்தம். நான் ஒன்றும் உன்னோட வேலைக்காரி கிடையாது, நான் ஒன்றும் உன்னோட வேலைக்காரன் கிடையாது. ஐ எம் நாட் யுவர் சர்வெண்ட். ஐ எம் நாட் யுவர் சர்வெண்ட் அப்படின்னா நான் ஒன்றும் உன்னோட வேலைக்காரி கிடையாது, வேலைக்காரன் கிடையாது. இது ஒர்க் ஆகணும்னு நீ நினைக்கிறியா? இது வேலை செய்யணும்னு நீ நினைக்கிறியா? யூ திங்க் திஸ் வில் ஒர்க். யூ திங்க் திஸ் வில் ஒர்க். இது வேலை செய்யணும்னு நீ நினைக்கிறியா? அவனுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தான் அவன் பேசுவான். சரியான சுயநலவாதி. அவனுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தான் அவன் பேசுவான். ஹி ஒன்லி டாக்ஸ் வென் ஹீ நீட்ஸ் சம்திங். ஹி ஒன்லி டாக்ஸ் வென் ஹீ நீட்ஸ் சம்திங். அவனுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தான் அவன் பேசுவான் அப்படின்னு அர்த்தம். எதை நம்புறதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. வாட் டு பிலீவ். எதை நம்புறது? ஐ டோன்ட் நோ வாட் டு பிலீவ். எதை நம்புறதுனே தெரியல, யாரை நம்புறதுனே தெரியல. யாரை நம்புறதுனே தெரியல தாசண்ணா, யாரை நம்புறதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ ஹூ டு பிலீவ். ஐ டோன்ட் நோ வாட் டு பிலீவ் அப்படின்னா எதை நம்புறதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ ஹூ டு பிலீவ் அப்படின்னா யாரை நம்புறதுனே தெரியல. நீ ஏன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒய் டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஒய் டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எனி திங்? நீ ஏன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ ஏன் இடத்துல இருந்து பாரு, அப்போ புரியும். ட்ரை புட்டிங் யுவர் செல்ஃப் இன் மை ஷூஸ். நீ ஏன் இடத்துல இருந்து பாரு, ட்ரை பண்ணி பாரு, அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ உனக்கு புரியும். ட்ரை புட்டிங் யுவர் செல்ஃப் இன் மை ஷூஸ் அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நீ ஏன் இடத்துல இருந்து பாரு, அப்போ புரியும். ட்ரை புட்டிங் யுவர் செல்ஃப் இன் மை ஷூஸ் அப்படின்னா இது என்ன ஷூஸ்லாம் வந்துருக்குது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. இதுக்கு அதான் அர்த்தம். சரிங்களா? ட்ரை புட்டிங் யுவர் செல்ஃப் இன் மை ஷூஸ் அப்படின்னா நீ ஏன் இடத்துல இருந்து பாரு, அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ உனக்கு புரியும், அப்போ உனக்கு தெரியும். தமிழில் அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு கூட பேசுவோம். அதெல்லாம் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. சரிங்களா? இந்த முறை இது என்னோட தப்பு கிடையாது. இது நான் தப்பு பண்ண மாதிரி என்ன பார்க்காதீங்க. இந்த முறை இது என்னோட தப்பு கிடையாது. இட் இஸ் நாட் மை ஃபால்ட் திஸ் டைம் அப்படின்னு நீங்கள் பேசலாம். இட் இஸ் நாட் மை ஃபால்ட் திஸ் டைம். இந்த முறை இது என்னோட தப்பு கிடையாது. எப்போ பாரு உனக்கு அவசரம்தான். மெதுவாக போகவே உனக்கு தெரியாதா? என்ன வேகமாக போய் ஏதாவது தாங்க போறியா அப்படின்னு கேட்பாங்க. கிராமத்து சைட்லாம் ஐயோ இதை விட கேவலமாக கேட்பாங்க. இவ்வளோ வேகமாக போய் நான் என்ன தாங்க போறியா அப்படின்னு கேட்பாங்க. என்ன எப்படி பேசலாம்? உனக்கு எப்போ பாரு அவசரம் தான், மெதுவாக போய் தொலை. யூ ஆர் ஆல்வேஸ் இன் அ ரஷ். இன் ஏ ரஷ் அப்படிங்கிறத இன் அ ரஷ் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. யூஆர் ஆல்வேஸ் இன் அ ரஷ். ஸ்லோ டவுன். ஸ்லோ டவுன் அப்படின்னாலே மெதுவாக போ அப்படின்னு அர்த்தம். இதில் நீ மூக்கு நுழைக்காத, இதுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்டே அவுட் ஆஃப் இட் அப்படின்னா இதில் நீ மூக்கு நுழைக்காத அப்படின்னு அர்த்தம். இது எங்கே மூக்கு நுழைக்காத, ஒன்றுமே காணுமே அப்படிலாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? இதிலிருந்து நீ தள்ளியே இரு அப்படின்னு அர்த்தம். இதிலிருந்து நீ தள்ளியே இரு அப்படின்னாலும் இதில் நீ மூக்கு நுழைக்காத அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? குழப்பிக்காதீங்க. நான் இப்போ பேசுகிற மூடில் இல்லை. ஐ எம் நாட் இன் த மூட் அப்படின்னா நான் மூடில் இல்லை. டு டாக், பேச, ரைட் நவ், இப்பொழுது. லுக், ஐ எம் நாட் இன் த மூட் டு டாக் ரைட் நவ். இதை பாரு, நான் இப்போ பேசுகிற மூடில் இல்லை.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.